வெல்கம் டு டெக்கிலாண்ட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எம்சிபினுடைய சி கர்வ்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 4 போல் 32 ஆம்ப்ஸினுடைய எம்சிபி தான் பார்க்குறீங்க. இந்த இடத்துல C32 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 32ங்கிறது ரேட்டட் கரண்ட்டை குறிக்குது, சிங்கிறது கர்வு. இந்த சி கர்வுங்கிறது எந்தெந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்கன்னா லோ இண்டக்டிவ் லோட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து லோ ஹெச்பி மோட்டார்ஸு, லைட்டிங் சர்க்யூட், இந்த மாதிரி அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது கர்வ், சி டைப் கர்வு தான் இப்போ பார்க்குறீங்க. இது லாகரிதமிக் ஸ்கேலில் பிளாட் பண்ணியிருக்காங்க. ஒய் ஆக்சிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸு, எக்ஸ் ஆக்சிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேட்டட் கரண்ட்டில் பிளாட் பண்ணியிருக்காங்க. இந்த கர்வை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக கிளான்ஸ் பார்த்துருவோம் எம்சிபினுடைய கிராஸ் செக்ஷனல் வியூவை பற்றி. இதான் எம்சிபி கிராஸ் செக்ஷனல் வியூவை பார்க்குறீங்க. இந்த இதில் இன்புட் வயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இதில் ஒரு அவுட்புட் வயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலாக இன்பிட்வீனில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் வருதுன்னா ஒரு பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ் ஒன்று வரும், தென் பிரைடட் வயர்ஸும் இருக்கும், தென் வந்து மூவிங் காண்டக்ட்டு, தென் ஃபிக்ஸ்டு காண்டக்ட்டு, தென் ஒரு காயில் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, தென் கனெக்டட் டு அவுட்புட் வயரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் தெர்மல் ரிலீஸ் ஒன்று இருக்கும், தென் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலீஸ் ஒன்று இருக்கும். இந்த தெர்மல் ரிலீஸுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணி வரும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரிலீஸ் எதுக்காக அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது தெர்மல் ரிலீஸுங்கிறது பியூர்லி டெம்பரேச்சர். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த கர்வை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டாப் போர்ஷன் வந்து தெர்மல் ரிலீஸை குறிக்கும். ஓகேங்களா? இந்த பாட்டம் போர்ஷன் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரிலீஸை குறிக்கும். தெர்மல் ரிலீஸ் எப்போல்லாம் எம்சிபியில் ஆக்ட் ஆகும்னா எப்போல்லாம் ஓவர்லோடு கண்டிஷன் வருதோ அப்போல்லாம் இந்த தெர்மல் ரிலீஸ் வந்து ஆக்ட் ஆகும். எப்போல்லாம் ஷார்ட் சர்க்யூட் எம்சிபியில் வருதோ அப்போல்லாம் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரிலீஸ் வந்து எம்சிபியை வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல எப்போ இடத்துன்னு வரும் அப்படின்னா 1.13 டைம்ஸ் டு 1.45 டைம்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கர்வில் திஸ் இஸ் அ மினிமம், இது வந்து மேக்ஸிமம் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1.13 டு 1.45னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக 36 டு 46 ஆம்ப்ஸ் நம்மளுக்கு எடுக்க சொல்ல எம்சிபி எப்போ ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா அரவுண்ட் 3600 செகண்டில் ஆப்ரேட் ஆகும். அதாவது 1 ஹவரில் ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து கரண்ட்டு கூட 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 இந்த கர்வு வந்து இந்த கர்வு பொசிஷனை பார்த்தீங்களா? ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ரேட்டிங் டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப் டு இந்த டாப் போர்ஷன் கர்வு வந்து முடிய சொல்ல இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் போர்ஷன் தொடங்கிறது. அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரிலீஸ், அதாவது 5 to 10 டைம்ஸ் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோ ஆக சொல்ல இந்த ரீஜியனில் உள்ளது எல்லாமே நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரிலீஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் சி கர்வை பற்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.